2 நைட்ரோப்ரோபேன் பாயில்டு வித் HCl அப்படி பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இங்க வெறும் காம்பவுண்ட் நேம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். ப்ரோபேன் அப்படின்னா என்ன மொத்தம் 3 கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ கவனியத்தவங்க என்ன பண்றேன் அப்படின்னா சி சி என்ன பண்றேன் நான் சி அப்படின்னு போட்டுறேன். ரைட். இப்போ இதில் கவனிக்கிற விஷயம் வந்து என்னன்னா செகண்ட் பொசிஷன்ல நைட்ரோ இருக்கு. அப்போ இங்க என்ன போடுங்க NO2 போடுங்க. அப்போ எழுதி மிச்சம் எழுதிக்கங்க CH3 இங்க CH3 இங்க CH இதுதான் வந்து என்ன அப்படின்னா 2 நைட்ரோப்ரோபேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இது என்ன பண்றாங்க பாயில்டு வித் HCl. அப்ப HCl வச்சு என்ன பண்றாங்கன்னா பாயில் பண்றாங்க. இது ஹைட்ராலிசிஸ் பண்றது தான். சரிங்களா? பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. அப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதுவே பிரைமரி நைட்ரோ அல்கேன்ஸை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணா உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். செகண்டரி இது நல்லா தெரிஞ்சா இந்த கார்பன் பாருங்க இந்த கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ இது செகண்டரி நைட்ரோ அல்கேன். இதை நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கீட்டோன் கிடைக்கும். அப்போ கவனிங்க இதை கீட்டோன் ஃபார்ம் நினைச்சு பாருங்க எப்படி வரும் அப்படின்னா கவனித்தங்க CH3 C டபுள் பாண்ட் O CH3 இந்த இவர் இருக்கார்ல NO2 இருக்கிறதுல டபுள் பாண்ட் O வரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அசிட்டோன் கிடைக்குது. சரி சார் வேற என்ன சார் கிடைக்குது அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடும் வாட்டரும் நமக்கு லிபரேட் ஆகுது. N2Oவும் வாட்டரும் நமக்கு கிடைக்குது. புரிஞ்சா தங்கங்களா?